இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதிலே வாக்காளர் அட்டை திருத்தம் செய்வது குறித்தும் வாக்காளர் பட்டியல் வெளியிட குறித்தும் கூறப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதிலே வீடு வீடாக சென்று வாக்காளர் சரிபார்ப்பு தேர்தல் கமிஷன் உத்தரவுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் வெளியாகி உள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு முன்பாக ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்கள் விவரங்களை சரிபார்க்க தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துள்ள சுற்றறிக்கைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க அனுப்பி வச்ச சுற்றறிக்கைகள் என்ன இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபரில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடக்கும். இந்த ஆண்டு பணியை 2 கட்டமாக துவக்க வேண்டும். முதலில் வரைவு வாக்காளர் பட்டியல் தயார் செய்வதற்காக வரும் டிசம்பர் 20ஆம் தேதி முதல் அக்டோபர் 10ஆம் தேதி வரை ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்கள் விவரங்களை சரிபார்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்டோபர் 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை வரவு வாக்காளர் பட்டியல் தயார் செய்ய வேண்டும். அக்டோபர் 29ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட வேண்டும். அன்று முதல் நவம்பர் 28 வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய, முகவரி மாற்ற விண்ணப்பங்கள் பெறலாம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும். அடுத்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட வேண்டும். சிறப்பு முகாம்கள் தேதியை தலைமை தேர்தல் அதிகாரிகள் முடிவு செய்ய வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதையிலான முக்கிய அறிவிப்பு. ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் வாக்காளர் பட்டியல் வச்சுட்டு உங்களுடைய வீட்டுக்கு டீட்டெயில்ஸ் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு மிஸ்டேக்காக இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர் CCIGOவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதுனே voters.eci.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் இன் எலக்டோரல் ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எலக்டோரல் search.eci.gov.in ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்ச் பை எபிக், சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை மொபைல் நம்பர் 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஓட்டர் நம்பர் தெரிஞ்சால் அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா சர்ச் பை டீட்டெயில்ஸ், இதில் உங்களோட டீட்டெயில்ஸில் உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அசம்பிளி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி டீட்டெயில்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், மெயில், அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கிளிக் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அடுத்ததாக உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட லிங்க்கான மொபைல் நம்பர் இருந்தால் சர்ச் பை மொபைல் நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணி சர்ச் பண்ணலாம். நான் எனக்கு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியுன்றதால சர்ச் பை எபிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். சர்ச் பை எபிக் கிளிக் பண்ணிங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் மற்றும் அவங்க கொடுத்துருக்க கேப்சா இது ரெண்டையும் பார்த்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்ச் கொடுத்தாலே ஒரு 5 செகண்ட்ஸ் நடக்கும். கேப்சா கரெக்டாக என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதேமாரி நேம், அடுத்தா உங்களோட ஏஜ், நெக்ஸ்ட்டு உங்களோட ரிலேட்டிவ் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், ஸ்டேட் நேம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம். ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அசம்பிளி கான்ஸ்டியூன்சி நேம், பார்ட் நேம், போலிங் ஸ்டேஷன், பார்ட் சீரியல் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். வியூ டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டேப்லர் காலம் மாதிரி வரும். இது நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இதில் உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், ஏஜ், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், ஸ்டேட் நேம், அசம்பிளி நேம், பார்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது தேவைப்பட்டால் பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா PDF ஃபார்மெட் டவுன்லோட் ஆகிடும். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலேருந்து ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கானு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண வருவாங்க. அதில் உங்களுடைய நேம் இருக்கானு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.